ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம் நம்ம வந்து சித்திரான்னங்கள் செஞ்சுப்போம். முதல்ல லெமன் ரைஸ். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், வரமிளகா, முந்திரி, வேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வேக வச்ச ரைஸை சேர்க்கணும். மஞ்சளும் உப்பும் சேர்க்கணும். எலுமிச்சை சாறை சேர்க்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து புதினா ரைஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கட்டு வந்து புதினாவை நல்லா கழுவி அலம்பி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் கிரைண்ட் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளி நல்லா வதங்கி வரட்டும். சாதத்தை சேர்த்துடலாம். சால்ட்டும் மஞ்சப்பொடியும் சேர்த்துருங்க. தேங்காய் வேணா கூட துருவி போடலாம். நீங்கள் கலந்து விட்டுருங்க. புதினா ரைஸ், லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பாயசம் செஞ்சுக்கலாம். அவல் பாயசம். அவல் பாயசத்துக்கு நான் வந்து இந்த தின் அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு அவல் கூட இருக்குது பார்த்திங்களா, ரெட் அவல், அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு ஃபைனாக அரைக்கக்கூடாது. இதை அப்படியே பொடிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். வெல்லம் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த ஒயிட் சுகர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துருவோம். இதிலே வந்து நாம் அவலை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வேகட்டும். அவல் வெந்தவொடனே நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ வந்து படைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக சித்திரான்னங்கள், அதுக்கப்புறம் வந்து அவல் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் பாயசம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க பூஜை செய்யலாம். இப்போ வளையல் மாலை செஞ்சுருக்கேன். மகாலட்சுமி படத்துக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையை முடிக்கலாம்.